உங்கள்கிட்ட நீங்கள் எத்தனை வீதம் இந்த பக்கம் வேண்டாம் விவேகானந்த சுவாமி சொன்ன ஏன்னா ஒரு வாழ்க்கையை இதுக்காக தியாகம் பண்ணு அதால் உனக்கு 100 வீதம் லாபம் தான் கிடைக்கும் எங்கள் எத்தனை வீதம் வந்து கேட்டோன்னு சொல்லுங்க மைக்கை வச்சு சொல்லுங்க நாங்கள் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஓம் ஸ்ரீ சரவண பவன். நான் சொன்னேன் எக்ஸாம் வச்சா எல்லாரும் பாஸ் பண்ணுவோம். 100 எடுக்கையுமா 99 எடுக்கையுமா திருக்கூட்டத்தில் இன்றைய தலையங்கம் நான் இதை தேடுகிறேன் என்று சுவாமிஜி அனுக்கிரமம் உறுதியாக சொல்ல வாரேன். எனக்கு எந்த நிலை உண்மையிலே நான் தேடுறேனா தேடுகின்றேனா என்றது கேள்வி எனக்கு. தேங்க்யூ நல்ல கேள்வி. ஓப்பன் அங்கே இருக்கட்டும் உங்கள்கிட்ட இருக்கட்டும். அப்புறம் வேண்டாம் இங்கோட்ட கேட்டுட்டு போகிறேன். கடைசி கிளிப்பையும் நீங்கள் கேட்டு கேள்விகள் கேட்க எஸ் எஸ் கேட்கக்குள்ள கேள்வி வரல. எனக்கு விளங்கி என்னடா சுவாமிஜி ப்ராக்டிஸ் பண்ணுனா தான் கேள்வி வரும். எஸ் 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 ப்ராக்டிஸ் பண்ணாத வரைக்கும் கேள்வி இல்லைன்றது விளங்கி. எஸ் எஸ் அதனால் நான் தேடுறேன். வெரி குட் வெரி குட். கைதட்டுவாங்க எல்லாரும். வெரி ஆனஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அந்த ஃபோனாக இல்லை அது வைங்க ஆறுதலாக இருக்கு. மாதிரி கொஞ்சம் தள்ளுங்க கூட கதிரை நீ தள்ளமா இந்த கதிரை முன்னுக்குழுங்க கதிரை முன்னுக்கு விடமா நீ கொஞ்சம் தள்ளமா கதிரை நல்லா முன்னுக்குழுங்க ஆகும். உட்கார் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் உட்கார். ரைட் சரியான ஸ்டேட்மெண்ட் அது. அப்போ நான் இதனை என்னோட தலையங்கம் என்ன நான் இதை தேடுகிறேன் சரிதான். அப்போ பாயிண்ட் என்னென்னா இதே பெரிய விழிப்பு மாசரன். இப்போ நான் தேடுகிறேனா என்று அப்போ சரியான விழிப்புணர்வு. நான் தான் இன்றைக்கு உண்மை சொன்னேன்னா லேட்டஸ்ட் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வு அதுதான் பாயிண்ட். இன்றைய நான் உண்மை வெரி 3 நாளாக 6 கேட்டு சுவாமி நீ தூங்கலையான்னு கேட்டேன். நான் தூங்கலையாண்டா நான் படித்து விழுந்தேன் எல்லாம் முழுது தூக்கத்தையும் இது ஒன்று பாட்டு. அப்போ இந்த உலகம் முழுக்க தேடுறாங்க ஆனால் மரணத்தில் விளிம்பு. எஸ் நீ நினைக்கிற மாதிரி இல்லை. எஸ் நான் வெளிநாடு முழுக்க போயிருக்கேன். இல்லை ஒரு நாளும் அங்கே அந்த வெயில் இதில் ஒன்றும் பார்க்கல. இப்போ குட்டுக்குது இல்லை கொஞ்சம் பரவாயில்லை. நான் இவ்வளோ அதுன்னு சொல்லி அடுத்த வரி இதோட மோசம் என்ன இவ்வளோ வரேன்டா. ஆனால் இவங்க எல்லாம் தேடுறாங்களோ இல்லை அதுலேருந்து எப்படி தப்புறேன்ட்டு பார்க்குறாங்க. ஆனால் வெளியுலா என்னோட எத்தனை லட்சியம் வச்சுருந்தாங்க இல்லையோ அவங்க தப்பு தானே பார்த்தாங்க என்ன நடந்தது. ஆனால் நோ. ஸோ ஒரு விழிப்புணர்வு நமக்கு வரணும். அதாவது என்னது 6 சாவு 100 சாவு. நான் இந்த உடம்பு நான் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன் அப்படியே வாழ்கிறேன். ஆனால் இது அது சங்கராச்சாரியார் உதாரணம். அவன் ஆற்ற கடக்கணும் அவன் கட்டேண்டு ஏறுனது முதலை இப்போ தள்ளி விட்டான் முதல்ல போகுது நடு ஆற்றுல போய் அவளை பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு. அதுதான் நம்மளோட கதை. நீ இந்த உடம்பை நம்பி இல்லை நீ ஏதோ செய்கிறாய். ஆனால் அந்த உடம்பு நடு கடலில் நடு ஆற்றுல இல்லை நீ உனக்குள்ள அளவுட்டு வாழ்க்கையை தொடங்கவே இல்லை. 24 வயது 19 வயது 32 வயது வாழ்க்கையை தொடங்கவே இல்லை. எங்கள் ஆள் இப்படி தான் ஒரு பிறவில்லை. இப்போ நான் உங்களுக்கு நேற்று நான் முதல்ல சொன்னேன் நான் ஒரு நாளும் இந்த புராணங்களை உண்டு உதாரணத்துக்கு எடுக்கிறேன்டா மெனி லைஃப்ஸ் மெனி மாஸ்டர்ஸ். அவங்க ஜூயிஸ் அவங்க இந்த மறுபிறவியில் நம்புறதே இல்லை. மறுபிறவி ஒரு பிறவி தான் இருக்கிறது. கிறிஸ்டியனும் அவங்கள நம்புறேன் அந்த முஸ்லீம்களும் நம்புறல. அப்போ நான் அவங்களோட புத்தகம் இல்லை இவங்க 2 பேர்டையும் இருக்குது. அதுதான் கோட் பண்ணுறேன். உதாரணத்துக்கு மெனி லைஃப் மெனி மாஸ்டர் ஒரு பொம்பளை பிள்ளை 80 பிறவி எடுத்திருக்கா. அதுன்னு நான் சொன்னேன். இப்போ அந்த அவர் இஸ் மஸ்ட் பி அலைவ் எழுதின புத்தகம் எழுதினார். இஸ் எ டாப் மேன். அந்த சைக்கியாட்ரி அந்த டிபார்ட்மெண்ட்டில் டீனோ பெரிய ஆள். அவர் எழுதின புத்தகம் வெல் வித் ரிசர்ச் எல்லாம் 100% எல்லாம் ரெக்கார்டு. என்ன சொல்கிறார் 80 பிறவிலையும் வறுமை ஏழை அடிமை நோய் படிங்க. நான் உங்களுக்கு படிக்காம பிள்ளைங்கிறோம் படிங்க. மெனி லைஃப் மெனி மாஸ்டர்ஸ். அவர் பேர் என்ன ஆத்தர் பிரெயின் வைஸ் அவர் பேர் வச்சு. இன்னொரு புத்தகம் லைஃப் ஆஃப்டர் லைஃப் வாழ்க்கையின் பின் வாழ்க்கை. அதாவது மரணம் என்ற ஒன்று நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அப்போ அந்த உயிருக்கு வந்த உடம்பு விழுந்தது திரும்ப வந்துட்டாங்க. அப்போ உடம்பு வேறு இப்படி நான் வேறு அது
மாதிரி நான் சொன்னேன் மெனி மேன்ஷன் இன்னொரு புத்தகம் அதில் நீ செய்கிற கர்ம வினைப்படி உடம்பு வரும். நான் உண்டு நம்மளை இவங்க நம்ப மாட்டேன் புராண கதைன்னு போயிடுவேன். இப்போ சொல்லு. அப்போ இதெல்லாம் என்னத்தை காட்டுதுண்டா இல்லை நம்ம விழித்து கொள்வோம். அதாவது நான் இதுவரையிலேயும் இல்லை போய் வந்த தெரிவு செய்த வழி அது கரண மரணத்துக்கு கொண்டு விடும். அப்புறம் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரு. அதுக்கு தான் உன்னை விட போகுது. அது இவ்வளோ காலம் தெரியும். இப்போ நோ புட் ஸ்டாப் பிரேக் அது சொன்னேன் அபவுட் டர்ன் இல்லை அபவுட் டர்ன் பண்ணி இந்த பக்கம் இந்த பக்கம் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம். இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை சந்ததம் உடமையுடன் இருக்கலாம். அதுக்கு குழந்தை சொல்லுவேன் நான். உண்மையிலே இவங்களே அடுத்தது இந்த உள்ளுக்கு இருக்க உயிர் என்றென்றும் 14 அதுக்கு வயது போகிறல. அது நீ ஜீவாத்மான்னு எடுத்தால் கூட வயது போகிறல. சரி அடுத்தது கேள்வி எல்லா கேள்வி அது என்ன நிச்சய திருப்தி பரமானந்த சர்வ துக்க நிவிருத்தி. நீ ஒரு துக்க வெளிவாது படுற பாடு. ஆனால் எந்த துக்கம் இருக்கும் அதாவது உடம்பில் மனதில் புத்தியில் ஆங்காரத்து எத்தனையோ துக்கம் இருக்குது. இன்னும் இட்ஸ் வெரி கிளியர். நான் நிறைய டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். மரணப்படுக்கையிலே இருக்கக்குள்ளே கூட அந்த மரணம் அடைகிறவர் இவர் முழுதையும் பார்த்து கொண்டிருந்தேன். இல்லை வெட்டுற குத்துற உடம்பெல்லாம் அதையும் பார்த்துட்டேன். ஸோ யூ ஆர் டிஃப்ரெண்ட். நோ இல்லைன்னு சொல்லு அதுவும் வரணும் அது முடியும். ஸோ இப்போ நம்மளோட இப்போ இன்றைய இதெண்டா விழிப்புணர்வு. அதாவது இதை நல்லா பார்த்து கெதியாக இந்த பக்கம் வந்துரு. இந்த பக்கம் வேண்டாம் ஏண்டு இல்லை உனது உண்மையான மகிழ்ச்சி திருப்தி இந்த ஆறும் உனக்கு கிடைக்க போகிறோம். ஆனால் அந்த பக்கம் 0 என்ன கிடைக்கும்? மரணம் மரணம் மரணம். ஆனால் கிளியர் விளங்கு அம்மா. நான் போகிற வழியில் போய் கொண்டு இருந்தால் மரணம் இருந்தால் பிறப்பு வரப்போகுது. பிறப்பதற்கே தொழிலாகி இருக்க நான் சொல்லலை. அப்போ என்னண்டா அது அழகாக இருக்குது. இப்போ நான் திருவண்ணாமலை உச்சி போனேன் என்னோட பெருமான திருவள்ளாவில். அதில் அதில் என்ன விஸ்தீரன் மாதிரி 14 கிலோமீட்டர் முழுவா. ஆனால் போக மேலே போனால் ஒரு 175 பேர் உள்ளே தான் நிற்கலாம் டாப்பில். அப்போ அப்படி பார்க்கும்போது நான் பரிணாமத்தில் பார்த்தா பில்லியன்ஸ் எத்தனையோ பில்லியன்ஸ் உலகத்தில் அதில் ஒரு 1000 பேர் தான் இந்த வழிக்கு வரக்கூடும். பகுனாம் ஜன்மனாம் வந்தே ஞானவான்மான் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. எத்தனையோ பிறவிக்கு பிறகு அவன் பார்க்குறான். இப்போ நான் சொல்கிறேன் இதை தட்ஸ் இட் இருந்துட்டு அது பெரிய ரேர். அப்போ அந்த ரேரெல்லாம் வந்துட்டோம். பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் இல்லை இந்த பக்கம் தெரியுது லைட் அங்கே இருக்குது. ஆனால் இழுவை எங்கே இருக்குது? அந்த பக்கம் இருக்குது. அப்போ நான் சொல்ல வந்த இந்த காரைக்கால் அம்மையார் 63 நாயன்மார் அந்த 12 ஆழ்வார்கள் அருணகிரினார் மற்றது வால்மீகி முனி இவங்கள் எல்லாம் ரெண்டு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. உலகத்துக்கு ஒரு வாழ்க்கை, அவங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை. ஆனால் அவங்களுக்கு இந்த குழப்பம் இருக்குல்ல. அவங்க 100% இது நடித்தாங்கோ அந்த பக்கம், 100% முடியுங்கோ 200 இருக்கலாமா? இருக்க முடியாதா? 100% இந்த பக்கம் இருந்தாங்க. உலகப்படுது அமைகிற இல்லை இல்லை. அப்போ எப்படி சொல்லணும்? மெய்ப்பொருள் திருவூர் பூசணி எல்லாரையும் அப்ளை பண்ணுறார் 100%. அது ரைட். ஓகே ஓகே அப்படி இருந்தது. ஓகே நான் ஒத்துக்கொள்கிறேன். அவர் அப்போ என்ன சொல்ல வரேன்டா, நம்ம அப்படி இன்னும் அந்த இதுக்கு வரவே இல்லை. இன்னும் இந்த கேள்வியாக தான் சொன்னேன். ஏ மாதம் நெல்லுங்க வேண்டாம். அது முக்கியமான இது ஒரு எனக்கு முக்கியம், உங்களுக்கு முக்கியம் தெரியும். கதை ஒழுங்கா சொல்லுங்க. ஓம் ஸ்ரீ சரவணபவன். நான் தேடுறேன்னு சொன்னேன், என்ன மாற்றம் வரணும். எஸ் 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 அதனால நான் அந்த கேள்வியை கேட்டேன். அது நல்லா இருக்கு. எஸ் 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 அவங்க தேடுனபடியா இப்போ நம்ம 63 நாயன்மாரையும் பற்றி கதைச்சோம். அவங்களுக்கு 2 வாழ்க்கை இருக்கிறது நான் நினைக்கிறேன். ஓகே ஒரு வாழ்க்கை. எஸ் இப்போ அவ குங்குலிய கலையை போட்டு
எஸ் 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 மனைவியை கூட எஸ் எஸ் அவங்க ஒரு வாழ்க்கை வாழ அது சரி. ஆனால் நான் சொல்கிறேன் அது ஓகே தேங்க்யூ. நான் சொல்கிறேன்னா நம்ம ஆக்களை நம்மளை சொல்கிறேன், உங்களை சொல்கிறேன் சரியா. அவங்கள விடுவோம், அது டூ மச், அது நம்ம கம்பேரே பண்ண முடியாது. இப்போ நம்மளை வருவோம், நம்ம என்ன நமக்கு ப்ராக்டிக்கல் நம்ம தான் நம்மளை இல்லை அவங்கள கம்பேர் பண்ணி பிரியாணி நம்மளை பற்றி சொல்கிறேன். நான் 6 வருஷம் பார்த்தேன். நான் ஒருவருக்கு எங்களோட அம்மாவை தவிர ஒருவருக்கும் தெரியவே தெரியாது என்ன நடக்க போகுது. ஆனால் ஃபோன் ஒன்றே உடம்பா எனக்கு பைத்தியம், ஆனால் தயார். அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ நீங்கள் உலகத்துக்கு ஒரு வாழ்க்கை வாழுங்க, ஆனால் உள்ளுக்கு இன்னொன்று மாஸ்டர் இது ஒரு பியூட்டிஃபுல் என்னென்னா, இது தவறங்க இருக்குண்டு அறிவில்லை, அதை திருத்துறதுக்கு வெளியில் போய் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் நான் சொல்ல வந்தேன், நம்மளை சொல்லுவோம் எல்லோரும் சொல்லுவோம். வெளியில் என்ன இப்போ காரைக்கிழமை வேறு யாருக்கும் தெரியாது, சரி உதாரணத்துக்கு சொல்கிறோம், அது அவன் பெரிய மனுஷன் இல்லை. ஆனால் அந்த அந்த அடுத்து எப்படி முடியும்? அப்போ 100% அவன் உள்ளுக்கு தயாராகிருந்தபடியாக அதே நிமிஷத்தில் வெட்டி கொண்டு போகக்கூடியதாக இருந்தது. அதைத்தானே சொல்ல வரேன். அது சில சரியான உதாரணம். அப்படி நிறைய பேர் இருக்காங்க, இப்போவும் இருக்கிறார்கள், அப்போவும் இருந்தார்கள். அவங்களுக்கு கூட தெரியாது, வெங்க மாதிரி ஆளுக்கு தான் தெரியும். ஏன் தெரியும், நல்லா தெரியும். அப்போ நீ 100% உங்கள் மாதிரி வர முடியாது, அது இம்பாசிபிள் உங்களால். ஆக குறைஞ்சி இதையாவது செய்யணும். இது நல்லா தெளிவு உனக்கு வந்துட்டா இன்னும் பண்ணுவாய், அதில் நடிப்பா வழியில். ஆனால் இன்றைக்கு அதில் அழகான உதாரணம் வேண்டிய பார்த்தேன். உலகம் உண்மை இது அப்படியே சத்தியம் நினைக்கிறவங்களுக்கு அவங்க யோகா இதெல்லாம் படித்து சமாதி அடைஞ்சுதான் அவங்களுக்கு ஞானம் கிடைக்கும். ஆனால் நெருநலுணர்வ நின்றில்லை என்னும் பெருமை உடைத்தி உலகு இது பார்ப்பது அழியும். இது சங்கராச்சாரிய சொல்கிறார். எதை பார்க்க யத் திருஷ்டம் யத் நஷ்யம், எதை நீ பார்க்குறாயோ அதால் என்ன அர்த்தம்ண்டா, நீ பஞ்சபுலனால் பார்க்குறதெல்லாம் கனவுமாக அழியும், இதுவும் அழிய போகுது, அழிஞ்சோண்டே இருக்குது. அப்போ அதால் இன்னொன்று அது ஒரு வாழ்க்கை, இன்னொன்று முதலாக யோகி, ரெண்டாவது இது, அதாவது இது அழியக்கூடியது. ஆனால் நான் இங்கே இருக்கிற அந்த ஆத்மனோ இல்லை பரம்பொருளோ கான்சியஸ்னஸ் சைத்தன்யம் அது திரை போல சொல்லுங்க. அப்போ இந்த உலகமெல்லாம் அவங்க நடக்கிற படம் போல சொல்லுங்க. இப்போ நீங்கள் எல்லாம் அதை எடுங்க. இது அதாவது நல்லா தெரியுது. 75 வயசு முதல் மகேஸ்வரன் அட்ரஸே இல்லை சாமியார் 80 வயதுக்கு வருஷத்துக்கு முதல் சாமியார் அட்ரஸே இல்லை. இப்போ அதை எடுத்துட்டா, ஆனால் நான் இருக்கிறேன் சொல்லுங்க, நான் இருக்கிறேன். அந்த நான் தான் இந்த உண்மையான திரை, அது அப்படி இருக்கு. அகமது. ஆனால் இந்த ட்ராமா குடும்ப வாழ்க்கை அந்த வாழ்க்கையெல்லாம் அதில் ஓடுற படம் ஓடட்டுமே. அதில் என்ன நடந்தாலும் அந்த திரைக்கு ஒரு மாற்றமும் இல்லை, அது ஒரு பாதிப்பும் கிடையாது. அந்த ஞானத்தை கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு, அதுதான் நம்மளோட ஐடியா. பல்ல கடிச்சிட்டு பாருங்க. ஏன் அதான் சொல்ல வர. இவ துரியத்தை பற்றி கேட்டான் இல்லை, விழிப்பு நிலை சொல்லுங்க, இது விஸ்வா சொல்லுங்க, இது விராட், இது ஒரு உலகம், இது இந்த விழிப்பு உலகம். ஆனால் இந்த விழிப்பு உலகம் கொஞ்ச நாளையால் நீ தூங்க போய் கனவு கண்டோடனே இந்த உலகத்தை ஆனது, அது வேறொரு உலகம். அதில் போய் தைஜஸா அதை உலகத்தில் சைத்தன்யோட பேர், அங்கே ஒரு உலகம், அது இது விழிப்பு உலகம், அது கனவு உலகம். அந்த கனவு உலகத்துக்கு பின்னால் இருந்த அந்த சைத்தன்யம் அப்புறம் ஆண்டோரத்துக்கு போனாய், அங்கே இந்த உலகம் இல்லை. ஆனால் அங்கே ஒரு என்ன இருந்தது, பிராஜ்ஞா, நான் தாழ்ந்து தூங்கினேன் சொல்கிறாரு இருந்தார். ஆனால் இது மூணும் இந்த துரியம் இல்லை. துரியம் இது மூணையும் பார்த்து கொண்டிருக்கும் நான், அந்த உண்மையாக மட்டும்தான் துரியம். ஆனால் இது மூணும் இருக்கட்டுமே, இருக்கிறது. இந்த மூணையும் நான் விடுங்க பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த பார்த்து கொண்டிருக்கிற சாட்சி சொல்லுங்க, அது நான். இப்போ இதை கொஞ்சமாவது
அறிவுக்கு தெளிவாக வந்தால் நீ வாழ்க்கை எங்கே இருந்தாலும் உன்னை அசைக்க முடியாது, நீ அங்கே தான் இருப்பாய். அப்போ வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கும், அது பெரிய காரியம் ஒன்றும் இல்லை. இப்போ யோசிச்சு பாருங்க, விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை மூன்றிலையும் நீ எண்ணிக்கொண்டிருந்த உடம்பு நானென்று சொல்ல உடம்பு, சரி, அந்த மூன்றிலையும் முடிங்க மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போ இங்கே இருக்க உடம்பு கனவுல இல்லை, ஆனால் இது நம்மளோட பொதுமக்களை நான் தானே கனவுல அப்படி அதை விடுங்கோ, அதுக்கு மிச்சம் சின்ன உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன். நான் நீ நினைக்கிறேன்டா, நான் தானே கனவு கனவுல இந்த உடம்பை தான் சொல்கிறேன், நான் தான் தூங்கினவர்களே இந்த உடம்பை தான் சொல்கிறேன். இன்னும் அது அறிவால் பார்த்தேன்டா அது போய் தவறு. சரியேண்டா, நீ நானண்டு அங்கே அந்த கனவுக்கு போய் அங்கே ஒரு நானண்டு சொல்லிக்கொண்டு அங்கே இருந்த உடம்பை தானே நீ நானண்டு சொன்னேன், இந்த உடம்பை சொன்னியோ? கிளியர்? அப்போ மனுஷன் கிளியரா? அங்கே கனவுக்கு போனது பிறகு இந்த உடம்பை பற்றி நீ கதை இல்லை. அங்கே ஒரு உடம்பு இருந்தது, நான் இருந்தேன், உலகம் இருந்தது, அது வேறு. அது ரெண்டையும் விடுபடி ஆழ்ந்த உறக்கு போனால் இந்த உடம்பும் இல்லை, அந்த உடம்பும் இல்லை, ஒரு உடம்பும் இல்லை. இப்போ இதை தெளிவாக விளங்கி இது மூணுக்குள்ளே நான் இருந்தேன், நான் இப்பொழுது இருக்கிறேன், நான் கனவு கண்டேன், நான் ஆழ்ந்த துறைக்கு. அப்போ நிச்சயமாக நீங்கள் தவறாக நினைக்கிற இந்த உடம்பு மூன்று நிலையிலையும் முடியுங்கோ இருக்கவில்லை, ஆனால் நான் இருந்தேன். இப்போ இதுதானே சொல்லுங்க, சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மா, சச்சிதானந்த ரூபம் பிரம்மா. அதாவது எல்லாம் கவனம் கேட்கும். நான் இருந்தேன், நான் இருக்கிற இப்போதான் நான் தெரியுது, நான் இருக்கிறேன், எனக்கு இருந்து தெரியும். கனவுலேயும் நான் இருந்த எனக்கு தெரிந்தது. ஆழ்ந்த உறக்கிலே நான் இருந்தேன், குறைஞ்சி எழும்பின பிறகு நான் தூங்கினேன்னு சொல்கிறேன், நான் இருந்தேன். இப்போ இந்த இடத்துல அந்த மூணாவதை கொண்டுறோம். நம்ம எதை தேடுறோம்? அந்த எல்லை இல்லாத இன்ஃபினிட்டை நம்ம தேடுறோம். அது இந்த விழிப்பில் சிரமமாக இருக்கிறது. இப்போ கனவுக்கு போய் பாருங்க, நான் சத்தியம், நான் இஸ்னஸ், மற்றது சத்தியம் ஞானம், நான் இருக்கிறேன்ற உணர்வு, அனந்தம் இன்ஃபினிட். இப்போ எல்லாம் கனவு யோசிப்பார். அந்த உலகம் முழுக்க அங்கே இருந்த அத்தனையும் கனவு கண்டவராகிய நான் முடியுங்கோ பரந்திருந்தேன். ஸோ ஐ வாஸ் இன்ஃபினிட் தே. அங்கே இன்ஃபினிட் தமிழில் எப்படி சொல்கிறது? முடிவில்லாத. ஆனால் இருந்தனே இல்லையோ? எஸ். இப்போ நம்மளோட இன்றைக்கு இந்த பயிற்சி, இது உண்மையில் பயிற்சி. தயவு செய்து யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த உபனிஷதம் சொல்கிற சத்தியத்தை நான் இல்லை ஆக குறைந்தது கனவுலேருந்து வெளியில் வந்து விசாரம் பண்ணி பார்க்கக்குள்ள தெளிவாக தெரிகிறது. அப்போ நான் அங்கு நான் என்று சொன்ன உடம்பு அது நான் இல்லை, அதுவும் எனக்கு உள்ளே எங்கே அந்த பெரிய உலகத்துக்குள்ளே அதுவும் ஒரு அங்கம். ஆனால் அது நான் முடியுங்க இல்லை, நான் நினைச்ச மாதிரி நான் இல்லை. உங்களோட கேள்வி பதில் கிடைக்கலாம். என்ன கேள்வி? உங்களோட கேள்வி என்ன? இவர் கேட்ட கேள்வி, நான் கேள்வி கேட்டால் அது இவர் எழுதியிருந்தார், அவருக்கு போய் அனுப்பியிருந்தார். ஸோ நல்லா கவனம் யோசிப்பா. ஏன்னா இது ஒரு பெரிய ட்ராப், ஒரு டோர் திறந்துட்டேன்னா தப்பிட்டு வந்துடுவீங்க. அதில் தான் இந்த கனவுக்கு அவ்வளோ உசத்தி. எல்லா இடங்கள்லையும் உபனிஷதங்கள மகான்கள் எல்லாம் இந்த கனவு விசாரம் பண்ணி பாருன்னு சொல்கிறாங்க. நல்லா பார், அங்கே என்ன சத்தியம் ஞானம், என்ன ஈஸ்னஸ் இருக்கிறேன், ஞானம் இருக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச மூணாவதும் இருந்தது. இது சத்தியம் அனந்தம்ண்டா என்னது முடிவில்லாததாக இருந்தேன். அந்த அவ்வளோ உலகத்தில் உள்ள அத்தனையும் நானாக இருந்தேன். உண்மையில் அது நீ கொஞ்சம் இந்த அந்த அறிவினாக்களை விட்டுப்படி யோசிச்சு பாருங்கள். இவன் என்ன நினைக்கிறா, அவன் என்ன நினைக்கிறா, அங்கே என்ன நடக்கு, இங்கே அவ்வளோ எனக்கு தெரியும். அதுபடி நீ அந்த உடம்பாக இருந்தால் அதுக்குள்ளே அவ்வளோ நிற்கணுமே. மற்றவனுக்கு அப்படி தெரியும், ஆனால் அங்கே தெரியும், முழுதும் தெரியும். அவள் என்ன நினைக்கிறா, என்ன செய்ய போகிறா, இவன் என்ன நினைக்கிறா, இவன் என்ன செய்ய போகிறா, நான் இருந்தால் நானும் அவ்வளவும் அப்படி அச்சடிச்ச அவனுக்கு அப்படி தெரியும். அன்லெஸ் என்ன அவ்வளவு நீ என்ன அக்குவர் ஆணிவராக நீ பறந்திருந்தாய் ஒவ்வொரு செல் ஆஃப் தி இல்லையோ. இப்போ அதில் நல்ல கவனம் கேட்கும். ஏண்டா இன்றைக்கி நான் பயிற்சி, நான் எதை தேடுகிறேன்டா நீ யாத்தான் தேடுற. இப்போ அந்த ஒவ்வொரு நாளும் இந்த இறைவன் திருவுருளாக உனக்கு அது ஒரு சாம்பிளாக
காட்டப்படுகிறது. அப்போ நீ என்ன பண்ணு, கண்டுபிடி மக்களையே. அப்போ அங்கே பார், அங்கே ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொன்று வேணே தெரியும். அவன் ஆனந்த உடம்பாக இருக்க முடியாது. அவன் நான் அவ்வளவுலையும் பறந்து. அப்போ ஈஸ்னர் அண்ட உள்ளது அவையான ஈஸ்னர், மற்ற என்னது சத்தியம் ஞானம். அவ்வளவு ஞானமும் நானாக இருந்தேன், அவ்வளவாக நான் இருந்தேன். ஈஸ்னஸ் என்றால் சத்தண்டா உள்ளது. அவ்வளவுரையும் அந்த உள்ளதாக நான் இருந்தேன். அவ்வளவுரை உணர்வாக சத்து சித்தாகவும் நான் இருந்தேன். மூன்றாவது அனந்தமாகவும் நான் இருந்தேன். இப்போ இதை ஒவ்வொரு நாளும் டேக் டைம் அண்ட் மெடிடேட். இதுக்கு மேலே தியானம் பண்ணும். முழு சாதாரண விளங்காது, விளங்காம விடுங்க, நமக்கு விளங்க இல்லையோ. இப்போ பல்ல கடிச்சிட்டு நான் பல்ல கடிச்சிட்டு ஆழ்ந்த உறவுக்கு போகும். அங்கேயும் நீ அந்த காரண சரீரத்தை கொண்டு தள்ளி வச்சு போட்டு இல்லை, அங்கு ஆழ்ந்த உறவுக்கு நான் எழும்பி நான் ஆழ்ந்து தூங்கினேன் என்று சொல்கிற ஒன்று. அடுத்தது, அங்கே இந்த உடம்பு இருந்ததா? இல்லை. இந்த நான் என்று நான் இவ்வளவு போன்ற அந்த நான் இருந்ததா? இல்லை. இந்த உலகம் இருந்ததா? இல்லை. ஆனால் நான் நான் இருந்தேன். அப்போ ஏன் பல்லு கடிச்சிடன்னு சொன்னேன்டா, அங்கே நீ இந்த விழிப்பு நிலையில் இந்த நம்ம தேடல் இது என்ன, அறம்பொருள் இன்பம் அதுதானே தேடுறோம் நம்ம. இல்லை தர்மம் அர்த்த காமம் 3 தான் தேடுறோம், மற்றதை பற்றி பேச்சு கிடையாது. ஆனால் அங்கே நீ தேடவும் இல்லை, அங்கே நீ ஒன்று அடையவும் இல்லை. ஆனால் நீ இந்த விழிப்பு நிலையிலையும் கனவு நிலையும் கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு திருப்தியும் மகிழ்ச்சியும் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டும் ஒரு அங்கு இருந்தது. அப்போ இதுவும் சாதாரண ஆட்களுக்கு என்ன நடக்கும்? அவர் நித்திரை ஏதோ ரெஸ்ட்டு நினைக்கலாம். இது நோட்ட ரெஸ்ட்டும் தான். அதை விட ஒரு ப்ளஸ் போய் நிறைய இருக்கு. அங்கே உனக்கு ஒரு ஆசைகளும் இருக்கவில்லை, ஆக இல்லபடியா அதை தேடி நீ ஓடவும் இல்லை. ரெண்டாவது, அங்கு என்னது, நீ எதை என்ன சொல்கிறது, திருப்தி மகிழ்ச்சி இனம் புரியாத அதெல்லாம் அங்கு இருந்தது. ஆனந்தம். சரி, அது பேர் ஆனந்தம். அப்போ நீ எல்லாம் வச்சுப்பார், அங்கு இந்த விழிப்பு நிலையில் உள்ள இந்த உலகமும் நானும், கனவுல வந்த இந்த உலகமும் அந்த கனவு உலகமும் நானும் இல்லாத ஒரு நிலையிலே தான் நான் ஒரு அளவில்லாத திருப்தியும் மகிழ்ச்சியும் ஒரு ஃபுல்ஃபில் வாழ்க்கை ஒரு 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 என்ன நிறைவும் இருந்தது. அப்போ அது ஒரு இண்டிகேஷன் என்னென்னா, அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க துரியம் தான் கனவுல, அந்த துரியம்தான் நனவில். ஸோ நிச்சயமாக அங்கே இருக்கிற அந்த என்ன ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த அந்த சச்சிதானந்த நிலை கனவிலையும் நனவிலையும் இருக்கிறது. ஒரு சந்தேகம் கிடையாது. ஏனென்னா நம்ம சொன்ன மாதிரி துரியம் மூன்றும் துரியம்தான். மூன்றும் துரியத்தில் பங்கு. 3 தங்க ஆபரணங்கள், 3 தங்கம். அப்படி தான் நான் சொன்னேன், ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆனால் நம்ம எதை தேடுகிறோமோ, உண்மையில் நான் எதை தேடுகிறேன், அன்னை தேடுது ஒவ்வொரு நாளும் உனக்கு தெளிவில்லாமல் இந்த அறிவுக்கு ஒவ்வொரு நாளும் இறைவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இப்போ அவர் என்ன சொல்கிறார், மகனே இல்லை, இந்த உபனிஷதங்கள்லாம் 1000 தாய்மாரை சேர்த்தாலும் இந்த உபனிஷத்துக்கு பக்கத்தில் வர முடியாதுன்றதில் வருது. ஏன்னா அம்மா பெற்று விடுவா, இல்லை அப்புறம் கொஞ்சம் பேர் வயதானவங்க அப்புறம் அம்மா அட்ரஸ் இல்லை. அங்கே அப்படி இல்லை. மகனே பாருப்பா, பின்னால் வந்து என்ன சொல்ல தண்ணி குடிக்க தலையால் தண்ணி குடிச்சு இல்லை சொல்லுமா, நீங்கள் கொஞ்சம் பாருப்பா, 24 மணி நேரம் நீ போகிறத அதுதானே வெளியில் ஒன்றும் சொல்லலையே உனக்கு, அங்கே பார். ஆகவே ஆழ்ந்த உறக்கத்தில் நீ தேடுவதெல்லாம் கொடுக்கப்படுகிறது. ஆகவே நீ யோசிச்சுப்பார். அப்போ கனவை சொன்ன அங்கும் இந்த இன்ஃபினிட்டாக இருந்தது, நல்லா யோசிச்சுப்பார். அதை 3 என்ன சொல்கிறது ஃபைனைட். ஓகே, முதலாவது தேச கால வஸ்து. தேசம்ண்டா தூரம் இடம், மற்றது நேரம், 3வது பொருள்.
அப்போ இப்போ முதல்ல தேச தர்மமே இவன் அங்கே இருக்கா, இங்கே இல்லை தேசம், சரிதானே? வேறு டைமண்டா இப்போ ஒரு 15 அங்கே இருந்தால் இப்போ வேறு நேரம். பொருள்ண்டா இவ கண்மணி அங்கே இருக்கா, இங்கே இல்லை. மூணும் நமக்கு என்ன? தேச கால வஸ்து பரிச்சேதனா குறுகியது. அப்போ இது இன்ஃபினிட்டி இல்லை, இது ஃபைனைட். சொல்லுங்க, சொல்ல விளங்கம்மா, விளங்கல்ல? சரி, விளங்குதா? அப்போ நம்ம எங்கே இருக்கிறவன்டா இந்த மூணுக்குள்ளேயும் இருக்கோம். என்ன, ஒரு இடத்துல இருக்கிறோம், இன்னொரு இடத்துல இல்லை. அப்போ நான் என்னது அது சொல்கிற அந்த பரம்பொருள் எங்கும் பறந்தேன்னா நான் இவ்வளோ சுருக்கமாக இருக்கிறேன். அவர் காலம் கடந்தவர்னா நான் காலத்துக்குள்ளே இருக்கிறேன். இல்லை, அவர் எங்கும் பறந்துருக்கேன்னா நான் இந்த இருக்கிறேன். இது ஃபைனைட். கவனிக்கும், நான் ஒரு டிரைவிங் ஏட். இந்த மூணும் எது? தேச கால வஸ்து மூணும் குறிப்பிட்ட இருந்தது. கனவுக்கு போய் பாருங்க. கிளியர்? இப்போ கனவுக்கு போய் பார். நீ நினைக்கிற நான் ஒரு இடத்துல இருந்தேன், எல்லா இடத்துலையும் இல்லை. நான் இந்த நேரத்தில் இருந்தேன், அந்த நேரத்தில் இல்லை. நான் இந்த பொருளாக இருக்கிறேன், இந்த பொருளாக இல்லை. இது மூணும் கனவில் இல்லை. உண்டு. அப்போ தேச கால வஸ்து மூணு உன்னை ஃபைனைட் ஒன்று இந்த இருக்கா குறுகியதாக சேரும். ஆனால் உண்மையில் நீ தேடுற அந்த இன்ஃபினிட் ஆழ்ந்தவர்கள் அறுவடு கனவுக்கு வாங்கும். அங்கே நல்லா பார். நீ ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்தாயா? தேசம் இல்லை. குறிப்பிட்ட நேரத்தில் இருந்தாயா? இல்லை. குறிப்பிட்ட பொருளாக இருந்தாயா? இல்லை. அப்போ அது சொல்கிற தேச கால வஸ்து பரிச்சின்னா குறியும் இல்லை. இது மூன்றும் கடந்து என்ன? தேச காலம் பொருளை கடந்து நீ அந்த கனவில் முடியுங்க இருந்தாய். இப்போ அதை எடுத்தால் கூட நீ ஒவ்வொரு நாளும் நீ தேடுறத ஆழ்ந்தவர்கள்னு தெரியாமல் அனுபவிச்சாய். இப்போ கனவை நீ விசாரம் பண்ணியண்டா இங்கேவும் தெரிந்தும் தெரியாமலும் முடியுங்க நீ இன்ஃபினிட் தான் அனுபவிச்சு கொண்டிருக்கிறேன். ரைட்? அப்போ நல்லா விசாரம் பண்ணிப்பார். ஸோ உபனிஷம் என்ன சொல்கிறேன்டா, கனவு ஆழ்ந்த உறக்கம், நனவும் கனவும் உண்டு, மற்ற ஆழ்ந்த 2 தான் இருக்காங்க. அவன் இந்த இதை எடுக்கலை, விழிப்பு நிலையை எடுக்கவில்லை. ஏன்னா ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. இப்போ நம்ம பயிற்சி இப்போ கண்டுபிடித்தோம். எது தலையங்கம் என்ன? நான் எதை தேடுகிறேன் என்றதை ஒரு அளவுக்கு அறிவிலையாவது உனக்கு நான் அந்த ஆழ்ந்தவர்கள் அதை தேடுகிறேன், கனவில் இதை தேடுகிறேன். இப்போ நீ ஆழமாக நீ சிந்திச்சேண்டா இந்த நனவிலையும் நீ அந்த குறிப்பிட்ட இதில் இல்லை. வேறு வேணா ஃபைனைட் இல்லை, இன்ஃபினிட்டாக தான் இருக்கிற. பட் இஸ் மேக்கிங் சென்ஸ்? அப்போ நம்ம ஒன்று சொன்னேன்டா திரும்பவும் நான் சொன்ன மாதிரி சிட் டவுன், இப்படி வளவளன்னு கதைக்காமல் ஒரு இடத்துல இருந்து இந்த கனவை கொண்டு வா. இப்போ உண்மையிலேயே நீ சாதாரண அறிவு எடுத்தால் கூட இந்த ஜடமாய உடம்புக்குள்ளே நான் இருக்க முடியாது. எனக்குள்ள நான் முடியுங்கோ இந்த உடம்பு இருக்கிறது, சந்தேகமே இல்லை. இல்லாட்டி இந்த உடம்பு விழுந்தோடனே நான் இருக்கிறேன். அதை நான் கொஞ்சம் இந்த டைவர்ஷன் தமிழ்னு சொல்கிறேன், அந்த மெயின் சப்ஜெக்டில் தள்ளி போகிறது. ஓகே, இந்த இடத்துக்கு நான் இந்த புத்தகம் இருக்குது, இது லைஃப் ஆஃப்டர் லைஃப்பை கொண்டு வர போகிறேன். அங்கே பல நிகழ்ச்சிகளில் ஒரு பிள்ளை 19-20 வயது ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்தா, அவள் கொண்டு வந்து அங்கே கவலைப்படுறாங்க, ஐயோ இந்த பிள்ளை வாழ்க்கை தொடங்கவே இல்லைன்னு. கொஞ்ச நேரத்தால் அவளுக்கு உயிர் வந்துட்ட. அவள் சொல்கிறாள், அந்த உடம்பு அங்கே இருக்குது, அந்த உடம்பு பக்கத்தில் அவங்க தூக்கம் வந்த அந்த பராமெடிக்கல் அவங்களெல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இவன் சித்தி கிடக்கா இங்கே டாக்டர் சொல்கிறான், பாவம்
இள வயது யங் கேர்ள்னா லைஃப் அவள் முழுதையும் சொல்கிறாள். இந்த டாக்டர் என்ன சொன்னா, அவள் என்ன சொன்னா, என்ன நடந்தது அது எப்படி தெரியும்? ஆகவே அவள் சொல்லுங்க எல்லா இடத்திலும் இது ப்ரூஃப் பண்ணப்பட்ட இதுக்கு நம்ம தான் பண்ணணும். கிளியர்.